அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வல்ல ரஹ்மானுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. அனைவரும் நலமாக உள்ளீர்கள் என நம்புகின்றேன். ஒரு மனிதனுடைய சோதனையும் கஷ்டங்களையும் எவ்வாறு சந்திக்க வேண்டும் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் அற்புதமாக நமக்கு வழிகாட்டுகின்றது. ஒரு மனிதன் சோதனையும் கஷ்டங்களையும் சந்திக்கும் போதுதான் அவன் படிப்பினை பெறுகின்றான். அடுத்தபடியாக அவன் எதிர்பார்ப்பதும் அவன் நோக்கி செல்வதும் எதை நோக்கி தெரியுமா? இந்த ஆறுதலையும் இந்த மன அமைதியும் நோக்கிதான். இந்த ஆறுதலையும் அமைதியும் மக்களுக்கு மத்தியிலே எதிர்பார்க்காமல் அந்த சோதனையும் கஷ்டங்களை கொடுத்த அல்லாஹ்விடத்திலே நாம் எதிர்பார்க்க வேண்டும். பொதுவாக அல்லாஹ்வின் மீது அளப்பற்ற நம்பிக்கை நாம் கொள்ள வேண்டும். ஏன்? நம்பிக்கை மூலமாகத்தான் இஸ்லாம் கட்டமைப்பு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த சோதனையுடைய காலகட்டத்தில் அந்த நம்பிக்கை இன்னும் வலுப்பெற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம லா ஸஹல இல்லா மா ஜஅல்தஹு ஸஹல வ அன்த தஜஅலுல் ஹஸ்ன இதா ஷி'த ஸஹல. யா அல்லாஹ், நீ எதை லேசாக்கினாயோ அதுதான் லேஸ். வ அன்த தஜஅலுல் ஹஸ்ன, நீ நினைத்தாய் இந்த பாறையை கூட சஹல் மண்மேடாக மாற்றி விடுகின்றாய், அது உன்னுடைய சக்திக்கு உட்பட்டது என்று சொன்னார். இப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருக்க வேண்டும். உன்னால் எதுவும் இயலும், என்னால் எதுவும் இயலாது. எனக்கு கொடுத்த அந்த சோதனையும் உன்னால் நீக்க முடியும் என்ற அந்த ஒரு ஆணித்தரமான அந்த நம்பிக்கையை அல்லாஹ்வின் மீது கொள்ள வேண்டும். ஏன்? மனிதர்களுக்கு மத்தியில் தான் இந்த பாரபட்சம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வைக்கு மத்தியிலே அனைவரும் சமம்தான். அல்லாஹ் சொன்னான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சிறந்தவர் சங்கையானவர் யார் தெரியுமா? இறையச்சம் உடையவர் தான். அந்த சோதனையுடைய காலகட்டத்திலும் வேதனையுடைய காலகட்டத்திலும் அல்லாஹ்விடத்திலே நாம் எதிர்பார்ப்பது அவனுடைய இறையச்சத்தை தான். அந்த இறையச்சமோடு நம்முடைய வாழ்க்கையை பயணித்து தொடர்ந்தால் நமக்கு கொடுத்த அந்த சோதனையை அல்லாஹ் நிச்சயமாக நீக்குவான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.